ஏன் எங்க அம்மாவை மறைக்கிறீங்க? உங்க அம்மா செஞ்சுட்டு வந்த காரியத்துக்கு ஓங்கி அரைஞ்சா கூட தப்பு இல்ல. இவ ஒரு கண்ணத்துல அரைஞ்சதும் இன்னொரு கண்ணத்தையும் காட்டிட்டா. அதான் என்ன பண்றதுன்னு அமைதியா இருக்கேன். சோறு போட்டு கையாலேயே அடிக்கணும்னு நினைக்கிறது பாவம் இல்லையாக்கா? நீ பேசாத. உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? நீ ஏன்டா தேவையில்லாம தலையை கொடுக்குற? என்கிட்ட என்னன்னு கேட்டுட்டு அங்க என்ன பாருவ? என்ன பாருங்க, நான் சொல்றேன். மாமாவும் சித்ராவும் சேர்ந்து அவன் எங்க இருக்கான் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. யார? இவளை ஏமாத்திட்டு போன அந்த பொறுக்கிய தான் சொல்றேன். நான் தான் முதல்லயே சொன்னேன்ல. நீங்க சும்மா இருங்க மாமா. நான் ஒன்னும் சொல்லம்மா. இந்த உதவாக்கரைய நீ நல்லா திட்டிக்கோ. அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா அடிச்சு அப்பள மாதிரி நொறுக்கிடுவேன். இவன் என்னடானா அவன் கல்யாணமாகி குடும்பம் நடத்துறான். அந்த பொண்ணை பார்க்க பாவமா இருக்கு. அதனால அவன் வாழ்க்கையை விட்டு ஒதுங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்களாவது அது தப்புன்னு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். இவன் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட போறா தெரியுமா? நான் எங்க அம்மாக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன் ஆண்டி. நீ தட்டை பார்த்து சாப்பிடு. பெரியவங்க பேசும்போது குறுக்கெல்லாம் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? சரி ஆண்டி. சரி, உனக்கு அப்பா வேணுமா வேண்டாமா? எனக்கு அம்மாவே போதும் ஆண்டி. உன்னையும் கெடுத்து வச்சிட்டாளா? ஏன் இப்படி எல்லாரும் மேலேயும் இவ்வளவு கோவப்படுற? மனசு தாங்கல மாமா. இவளுக்கு என்ன வயசாயிடுச்சு? காலம் முழுக்க இவளால தனியா இருக்க முடியுமா? கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக இவன் வாழ்க்கையை அழிச்சவன் அவன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா உட்காந்து இந்நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு இருப்பான். அத நினைச்சாலே அடி வயித்துல இருந்து ஒரு நெருப்பு திகுதிகுன்னு பத்தி எரியுது. இவன் மன்னிச்சிடலாங்கிறா. ஆனா ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான், அவன் விட மாட்டான். அந்த அயோக்கியன் நல்லாவே இருக்க மாட்டான். தண்ணி எடுத்து குடிங்க. தண்ணி குடிங்க. அக்கா, என்ன பொறுத்த வரைக்கும் இது முடிஞ்சு போன விஷயம். நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. திரும்பவும் சிங்கப்பூர் போறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவசரப்படாத சித்ரா, கொஞ்சம் யோசி. நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். அவன் வீட்டை மட்டும் காட்டு, இல்ல ஆளை மட்டுமாவது காட்டு. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஒரு அழகான குடும்பத்தை கலைக்க நான் தயாரா இல்ல. வீசா எப்படியோ சீக்கிரமே வந்துரும். அது வரைக்கும் நான் உங்க கூட சந்தோஷமா இருந்துட்டு போலான்னு நினைக்கிறேன். இப்படி பழசெல்லாம் பேசி என் மனசை காயப்படுத்தாதீங்க அக்கா, விட்டுருங்களேன். லட்சுமி, அத்தை, நேத்து 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருந்தல்ல, இருக்கு அத்தை. அதுல 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். அத்தை, இந்தாங்க. ஏண்டி வெறும் தட்டையா தேன்கிட்ட எடுத்துட்டு வர சொன்னேன். தேனு, இதுல பழம், பூ, புடவை எல்லாத்தையும் வச்சு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. அங்க வச்சிருக்கேன். வணக்கம்மா. வணக்கங்க. இந்தாங்க அத்தை. லட்சுமி, இங்க வா, ஒரு நிமிஷம் இரு. இது போதுமா அத்தை? வெத்தலை பாக்கு வைக்கலையா? ஐயோ, அத்தை, அவர் எடுத்துட்டு வந்த தட்டிலே இருக்கு. யார் வச்சு கொடுத்தா என்ன, பரவாயில்ல. லட்சுமி, உன் கையால கொடு. அத்தை, நீங்க பெரியவங்க, நீங்க தான் கொடுக்கணும். கொடுங்க அத்தை. பெரியவங்க சின்னவங்க பிரச்சனை இல்லம்மா. நீ கொடுத்தா ராசியா இருக்கும், அந்த குடும்பம் தலைக்கும். அதான் கொடுக்க சொன்னோம். நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க நல்லா இருந்தா தானே நாமளும் நல்லா இருக்க முடியும். குடுமா, வாங்கிக்கோ. அண்ணா, நீங்களும் உங்க குடும்பமும் குறையாத செல்வமும் குன்றாத மகிழ்ச்சியும் நிறைஞ்சு நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும். வாங்கிக்கோங்க. உங்க வார்த்தை நிறைவேறட்டுமா? சரிங்க. இதுக்குதான் இவ கையால கொடுக்க சொன்னோம். சரிப்பா, போய் நல்லபடியா கல்யாண வேலையெல்லாம் பாரு. ரொம்ப நன்றி. சரி.
சொல்லுங்கம்மா. அருள் பைத்தியம்னு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரா? ஆமாம்மா, தெளிய வாய்ப்பே இல்லையாம்மா. அப்போ அவ இந்த கண்ணுல பட்டாலும் அவளால எதுவும் செய்ய முடியாதுல்ல? ஆமாம்மா. அவளுக்கு அருளை கண்டுபிடிச்சு அவ புருஷன் முன்னாடி நிறுத்தி தன்னை உத்தமே நிரூபிக்கிறதுக்கு அலையிறா. பேசாம அவனை போட்டு தள்ளிடலாமாமா? தேவையில்லாம ஒரு உயிரெல்லாம் வதம் செய்யக்கூடாதுடா, அது பாவம். இப்போ விலங்கு கூட தான் பசிக்காக தான் வேட்டையாடுது. நாம ஆஃப்டர் ஆல் மனுஷங்க, தேவையில்லாம ஒரு உயிரை அநியாயமா எடுக்க கூடாது. சரிங்கம்மா. அப்புறம் அந்த பைத்தியம் இப்ப எங்க இருக்கு? கார்ல தான் இருக்கான், தூங்க வச்சிருக்கேன். சரி, அவனை அப்படியே கொண்டு போய் அந்த இந்து கண்ணுல படுற மாதிரி அவ வீட்டு பக்கத்துல உருட்டி விட்டுட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டே இரு. சரிங்கம்மா. இல்ல இல்ல இல்ல, இரு ஒரு நிமிஷம். அந்த இந்து இவனை பார்க்கணும். அப்படி அவ பார்த்த உடனே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டான்னு சொல்லி நம்ம ஆளுங்களை விட்டு அவனை மறுபடியும் தூக்கிட்டு வந்துரு. சரிங்கம்மா, அதை நான் பாத்துக்கிறேன். ஏய், எல்லாத்துக்கும் சரி சரின்னு மண்டைய ஆட்டிட்டு அப்புறம் ஓடிட்டான், காணாம போயிட்டான்னு காரணம் சொன்ன இன்னொரு கொலை விழும், ஜாக்கிரதை. லட்சுமி, உன் கையால கொடு. அத்தை, நீங்க பெரியவங்க, நீங்க தான் கொடுக்கணும். கொடுங்க அத்தை. பெரியவங்க சின்னவங்க பிரச்சனை இல்லைம்மா. நீ கொடுத்தா ராசியா இருக்கும், அந்த குடும்பம் தலைக்கும். அதான் கொடுக்க சொன்னோம். எங்க வச்சேன்? எங்க போச்சு? இங்க தானே வச்சேன். இந்த வீட்ல ஒரு பொருள் வச்ச இடத்துல இருக்காது. எங்க போச்சுன்னு தெரியலையே. இங்கதான் இருக்கா? மா, நான் ரூம் ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். ஜாக்கெட் மேல உட்கார்ந்துட்டு இருக்கா. எந்திரிமா, எந்திரிமா. இது லக்ஷ்மியோட ஜாக்கெட். லூசா இருக்குன்னு சொன்னா சரி, அதான் எம்மிங் பண்ணி கொடுத்துடலான்னு எடுத்துட்டு வந்தேன். ஏண்டி, உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா? இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து சோத்துக்கு உப்பு போட்டு திங்கறதே மறந்து தொலைச்சிட்டியாடி? யாரடி அந்த லட்சுமி? ஜமீன் பரம்பரையா இல்ல இந்த குடும்பத்துக்கு நெருங்கின உறவு முறையா? ஏண்டி, அவளுக்கு எதுக்குடி இந்த வீட்டுல இவ்வளவு மரியாதை? நீ எப்படி இடம் கொடுத்த அவளுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஜாக்கெட் எங்க இருந்துச்சோ அந்த இடத்துல நீ அவளை வச்சிருக்கணும். அம்மா, ஐயோ ஐயோ, வேண்டாம், அழுவாதம்மா, அழுவாத. அம்மா இருக்கு, அழுவாதடி. அம்மா, இந்த வீட்ல இருக்கிற யார்கிட்டயும் உண்மையை சொல்ல முடியாம என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெம்பிட்டு இருந்தம்மா. நீ சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா. நான் தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. ஆனா எனக்கு இந்த வீட்ல எந்த மரியாதையுமே கிடைக்கல. அதுதான் நான் அப்பவே கண் கூட பார்த்தனே. தட்டு எடுத்துட்டு வா, வெத்தலை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வான்னு வேலைக்காரி மாதிரி உன்னை ஏவிக்கிட்டு இருந்தாங்களே. ஆனா அவளை அதை எடுத்துக்கிட்டு வாமா, பணம் எடுத்துக்கிட்டு வாமா, ஆசீர்வாதம் பண்ணி கொடுமான்னு எஜமானி மாதிரி அவளை தாங்குறாங்களே. நான் என்னம்மா பண்றது? எல்லாம் என் தலை எழுத்து. நீ அழுவறத நிறுத்துறி. கடவுளு எல்லாத்தையும் கணக்கு போட்டு தாண்டி அனுப்புறான். இந்த வீட்டுக்கு வரும்போது ஏன் வரணும்னு யோசிச்சேன். இப்பதான் புரியுது அவன் இங்க எதுக்கு என்ன அனுப்பியிருக்கான்னு. வேணாம்மா, நீ எதுவும் ஏடா குடும்பம் பண்ணிடாத. நான் நிறைய முயற்சி பண்ணிட்டேன். அம்மா, என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட கொட்டுனா போதும்.